ரவா கிச்சடி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், மனமும் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரே 1 கப் ரவையில் தான் இதை நம்ம செய்ய போகிறோம். ஆனால் வீட்டில் 5-6 பேர் இது நல்லா வயிறு நிறைய சாப்பிட்லாம். காலை டிஃபனுக்கு இது ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நாம் எடுத்து சாப்பிடும்போது அப்படியே ரவையெல்லாம் உதிரி உதிரியாக பொலன்னு சூப்பராக வரும். ஹோட்டல்லாம் அதே போலயே நம்மளும் செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு போய் வீடியோக்குள்ளே பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அடுப்பில் ஒரு பெரிய கடாய் வச்சுக்கலாம். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக சிவந்து வரட்டும். உளுந்து இருந்தால் உளுந்தும் நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட உளுந்து இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. முந்திரி பருப்பை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோடைய ஒரு துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை போல் சேர்க்கும்போது நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்படும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது பொன்னிறமாக வறுபட்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயமும் கொஞ்சம் வதங்கி வரட்டும். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோடைய நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு இது எல்லாமே சேர்த்துருக்கேன். பச்சை பட்டாணி இருந்தால் அதையும் ஊற வச்சு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 கேரட் சேர்த்துருக்கேன், மீடியம் சைஸ் தான் அதுவும். அதே போல் பீன்ஸ் ஒரு 10-15 போல் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இதில் காய்கறிகளோட டேஸ்ட்டும் அந்த இஞ்சியோட டேஸ்ட்டும் தான் ரொம்ப ஹைலைட்டை கொடுக்கும். நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இந்த காய்கறிகள் எல்லாமே வதங்கும் போது அப்படி ஒரு மணமாக இருக்குது வீடு. இப்போ காய்கறிகள்லாம் நல்லா ஓரளவு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் ரவையை அப்படியே சேர்த்துக்கலாம். நான் 1 கப்னால் சின்ன கப்பில் ரவை எடுக்கலை, ஒரு பெரிய கப்பில் தான் ரவை எடுத்திருக்கேன். இது ஒரு 250 கிராம் அளவு இருக்கும். இந்த ஸ்டெப்பை தாங்க நம்ம ரொம்ப கவனமாக செய்யணும். ஏன்னு கேட்டால் இந்த ஸ்டெப்பை நம்ம கரெக்டாக பண்ணால் தான் ஹோட்டலில் இருக்கிறது போல் உதிரியான ரவை கிச்சடி நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த ஸ்டேஜுக்கு பதிலாக நம்ம காய்கறிலாம் வெந்த பிறகு தண்ணியை ஊற்றி தண்ணி கொதித்த பிறகு ரவையை போடுவாங்க. ஆனால் அது கொஞ்சம் களி போல் ஆகிடும். அப்படி இல்லாமல் நம்ம தண்ணியை வேறொரு அடுப்பில் கொதிக்க வச்சிட்ருக்கோம். அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை போல் ரவையை நம்ம காய்கறியோடு கிண்டிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. 1 கப் ரவைக்கு நம்ம 1.5 கப் தண்ணியே போதும். பத்தலைன்னா லைட்டாக நம்ம தொளிச்சு விட்டுக்கலாம். இதை போல் செய்யும்போது தான் நமக்கு ரவை எல்லாம் அப்படியே உதிர்ந்து இருக்கும். நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டி களி போலையே இருக்காது. தண்ணியை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக வச்சுக்கோங்க. தண்ணி நம்ம கம்மியாக வச்சுட்டா கூட லைட்டாக தெளித்து விட்டுக்கலாம். ஆனால் அதிகமாக வச்சுட்டா குழஞ்சி போயிடும். இதில் முக்கியமான பாயிண்ட் இதுதான். தண்ணி நல்லா கொதிக்க நம்ம இதில் சேர்க்கணும். பக்கத்தடுப்பில் அந்த தண்ணியை கொதிக்க வச்சுட்டே இருக்கும்போது தான் நம்ம இதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். அந்த கொதிக்க தண்ணியை இந்த ரவையில் ஊற்றும் போது தான் நல்லா வெந்து அப்படியே பொலன்னு நமக்கு கிடைக்கும். பச்சை தண்ணியே சேர்த்துறாதீங்க. ஏற்கனவே நம்ம வறுத்த ரவைன்னு சொல்லி தான் அந்த பேக்கெட்லேயே விற்கிறாங்க. அதை நம்ம இந்த மாதிரி காய்கறிகளோடு கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு இதை போல் கொதிக்கிற தண்ணியை ஊற்றி செய்யும் போது தான் சூப்பராக இருக்கும், உதிரியாக. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பை நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சோன்னு சிக்கன் மசாலா மட்டும் சேர்த்துக்கிறேன். இது இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு மல்லித்தலையை நல்லா மேலே தூவி விட்டுட்டு மூடி போட்டு சிம்லேயே இது ஒரு 10 நிமிஷம் வெந்து வரட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா இது புழுங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 லெமனை எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான், உதிரியான ரவை கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ஹோட்டலில் இருக்கிறது போலயே நல்லா உதிரியாக மணமாக டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான ரவை கிச்சடி ரெடி. இதில் நிறைய நம்ம காய்கறி சேர்த்துருக்கிறதுனால இதை அப்படியே சாப்பிட்லாம். இல்லைனா எக்ஸ்ட்ராவாக கெட்டியாக தேங்காய் சட்னி செஞ்சு அதையும் தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல் வேறொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். Thank you.